ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a patient undergoing inhalation induction becomes unconsciousness and shows breath holding, increased muscle tone and exaggerated jaw reflex. என்ன ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணுறப்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து பிரெத் ஹோல்டிங் ஆயிடுச்சு. பேஷண்டோட பிரீத்திங் நார்மலாக இல்லை, இரகுலராக இருக்குது, பிரெத் ஹோல்டிங் ஆகுது, அப்புறம் மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகுது, ஜா ரிஃப்ளெக்ஸ் வந்து எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து ஸ்டேஜ் 2 அனஸ்தீஷியா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆக்ஷன் இஸ் மோஸ்ட்லி அப்ராப்ரியேட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் சர்ஜிக்கல் இன்செஷன் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 2ல வந்து சர்ஜிக்கல் இன்செஷன் போட முடியாது. ரெண்டாவது ரெடியூஸ் அனஸ்தீஷியா கான்சன்ட்ரேஷன். ஆல்ரெடி வந்து அனஸ்தீஷியா வந்து லைட்டாக தான் இருக்குது, ஸோ இன்னும் ரெடியூஸ்லாம் பண்ணக்கூடாது. மூணாவது வந்து செக்யூர் ஏர்வே அண்ட் டீப்பன் அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியாவை டீப்பன் பண்ணிட்டு ஏர்வே செக்யூர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பண்ணணும் ஸ்டேஜ் 2ல். அனஸ்தீஷியாவை டீப்பன் பண்ணுறது தான் அதோடைய ஸ்டேஜ் 2ல் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் வந்து தவிர்க்கக்கூடிய சொல்யூஷன். நாலாவது ரிவர்ஸ் அனஸ்தீஷியா இமிடியேட்லி. அனஸ்தீஷியாவை ரிவர்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து செக்யூர் ஏர்வே அண்ட் டீப்பன் அனஸ்தீஷியா. இது வந்து ஸ்டேஜ் 2 ஆஃப் அனஸ்தீஷியாவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம செக்யூர் பண்ணணும்.